எல்லாருமே வளர்ச்சிய விரும்புறாங்க. ஆனா ரிஸ்க் எடுக்கிற பயப்படுறாங்க. சரியான நேரம் வந்தா நான் செய்றேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த சரியான நேரம் ஒருபோதும் வராது. பயத்த தாண்டி புத்திசாலித்தனமா ரிஸ்க் எடுக்கணும்னா, இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எதையுமே கண்மூடித்தனமா செய்யாம, அந்த விஷயத்த தெளிவா புரிந்து, அத பற்றிய அறிவ வளர்த்துக்கங்க. அப்படி வளர்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க செய்ற விஷயங்கள் கிளாரிட்டியா இருக்கும். பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்களாக சின்ன முடிவு எடுங்க. அதில சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. எப்போதுமே பேக்கப் பிளான் இருக்கணும். ஒரு விஷயம் சரியா நடக்கல அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஒரு தெளிவு, அந்த பிளானிங்கு நம்ம திட்டமிடணும். எப்போதுமே துணிச்சலுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுடன் நம்மளுடைய பழக்கங்கள ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினோம்னா, நம்முடைய வாழ்க்கையில கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வரும்போது, அந்த மனிதர்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் நமக்கும் இருக்கும். துணிச்சலா முடிவெடுக்கும். ஏதாவது ஒரு விஷயம் தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த தோல்விய நினைச்சு கவலைப்படாம, ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய அத்தியாயத்திற்கான தொடக்கம் என்று நினைச்சு, அடுத்த செயல்ல நீங்க புதிய முயற்சியில நீங்க ஈடுபடலாம். பயம்தான் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தடையா இருக்கும். ஆனா, செயல்ல இறங்குனோம்னா, அதுவே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. தேங்க் யூ.